லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் கொலைக்கும் முக்கியமாக ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போன்ற செய்திகள்லாம் உலவுச்சு. இவர் ஆற்காடுக்கு பக்கத்தில் இருக்க பொன்னை கிராமம் தான் அவங்களோட ஊர். அவங்க தங்கையை ஒரு இளைஞர் மிஸ்பிஹேவியர் பண்ணிடுறாரு அவங்க தங்கையை. அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க தங்கை. ஆற்காடு சுரேஷ் அவங்க தம்பி ஆம்ஸ்டாங் கேஸில் இருக்க பாலு அந்த நபரை தலையை வெட்டிடுறாங்க. பொன்னை கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க மலையில் போய் உட்காந்துக்கிறார். அவர் இறங்க மாட்டேன்றார். செம்மர கடத்தல் வழக்கில் அங்கே பயங்கரமாக இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, அங்கே தவறான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேங்ஸ்டர் தான் அப்பு. காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் இருந்த அப்பு காலமானார் பார்த்தீங்களா, அவர் எங்கெங்கயோ போகுது. ஆமாம், அவர் அப்பு சைதாப்பேட்டையில் தங்குறாரு. அப்போ சுகுமாரோட அப்புக்கு தொடர்பு ஏற்படுது. ஒரு கொலை பண்ணிட்டு வந்தோன்னே தெருக்கு தெரு சுரேஷ்ன்னு இருந்தோடனே இப்போ ஆற்காடு சுரேஷா அந்த முதல் கொலையில் தான் ஒரு ப்ராப்ளம் ஆகுறாரு. மார்க்கெட் ரோட்ல அந்த சுகு என்ற சுகுமாரும் ஆற்காடு சுரேஷ் இவங்க ரெண்டு பேருமே அந்த வெங்கடேசனை மார்க்கெட் ரோட்ல ஓட விட்டு வெட்டிட்டு கத்திய ஆற்காடு சுரேஷ் சுத்திக்கிட்டே வர்றாரு. அவரு அந்த வழக்கில் தென்னென்ற தென்னரசியும் பாம் சரவணன், ஈசிஆர் மணி இவங்க 3 பேரையும் கைது செய்யறாங்க. வெள்ளை உமாவை அவங்க கொலை செய்துறாங்க. தென்னென்ற தென்னரசி நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தான்னு சொன்னீங்க. ஆமா, அந்த சமயத்தில் ஆம்ஸ்டாங்கோட தொடர்பு வந்துச்சா? அந்த விஷயத்தை பிறகு சொல்லுவீங்களா? திரும்ப வெளியே அப்போது கமிஷனராக இருந்த சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த ஏகே விஸ்வநாதன் நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாரு. எப்போ இவரை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது எதுக்கு இதை சொல்கிறோன்னா, சின்ன விஷயத்தில் இவர் இதை தான் பண்ணார். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கோர்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சவொன்னே போட்டுறாரு. இந்த நவீன் தான் தீபக் ராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு யங்ஸ்டர். பொன்னை பாலுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க, அதனால் நான் கொன்னேன் அப்படின்னு. உங்கள் அண்ணனை கொன்னது யார்? முதல் உங்கள் அண்ணனை கொன்னது யாருன்னு ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு சாட்சியே கிடையாது. ஆம்ஸ்டாங் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்காருன்னு கூட. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் பின்னணி என்ன? அவர் கொலைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்பு இருப்பது போல் ஏன் காட்டப்படுகிறது? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். ரவுடி ஆற்காடு சுரேஷ் யார்? முக்கியமாக சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் கொலைக்கும் முக்கியமாக ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போன்ற செய்திகள்லாம் உலவுச்சு. உண்மையிலே ஆற்காடு சுரேஷ் யார்? ஆற்காடு சுரேஷ் அவர் கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரை சாலையில் வெட்டி கொல்லப்பட்டார். யார் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு பார்த்தா, அவர் 1974 பிறந்திருக்காரு. ஆற்காடு சுரேஷ் அவங்க அப்பா பேர் வெங்கடேசன், அம்மா பேர் மல்லிகான்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு தங்கை ஒரு தம்பி. தங்கை உஷா, என்னோட நினைவு சரியாக இருந்துச்சுன்னா உஷான்றது. தம்பி பேர் பாலுன்னு சொல்லிட்டு. இவர் ஆற்காடுக்கு பக்கத்தில் இருக்க பொன்னை கிராமம் தான் அவங்களோட ஒரு பூர்வீகம். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பொன்னை சேர்ந்த அவருடைய தம்பி பாலு, அவர் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இப்போ கைது செய்யப்பட்டு. ஆமாம், சரண்டர் ஆகியிருக்கப்பட்டவர் அவர். இவர் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அவங்க தந்தை அரசு ஒப்பந்த ஊழியராக இருக்கிறனால அவங்களோட புளியந்தோப்பு P1 காவல் நிலையம் உட்பட்ட எல்லை பகுதியில் தான் அவங்களோட வீடு இருக்குது. அப்போது இங்கே அவர் ஊர்லேருந்து இவரை கூட்டிகிட்டு வர்றாரு. ஆற்காடு சுரேஷை கூப்பிட்டு வர்றாரு. ஆற்காடு சுரேஷ் 10வது படிச்சுட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரியாத தகவல்னா, அவர் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு கேட்ரிங்கில். அரசு ஊழியராக பணி நியமனம் ஆணை பெற்று நிரந்தர பணியாக வேலை செய்கிறார். ஆற்காடு சுரேஷ் அரசு ஊழியராக இருந்தவர். ஆமாம், இருந்தவர். அங்கே தமிழ்நாடு, ஆமாம், தமிழ்நாடு வாணிப கழகத்திலேருந்து அவருக்கு அந்த பொருட்கள் வாங்கிறது, அந்த கேட்ரிங்க்கு இது பண்ணும்போது அதில் கொஞ்சம் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அந்த பொருட்கள் காணாமல் போனால் ஒரு விசாரணை வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு. திரும்ப மெமோ கொடுக்குறாங்க, திரும்ப போகிறார். இதுதான் ஆற்காடு சுரேஷோட ஃபஸ்ட்டு பேஸ். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு, அவருடைய தம்பி தங்கை அங்கே பொன்னை கிராமத்தில் இருக்காங்க. அப்போது அவங்க தங்கையை ஒரு இளைஞர் மிஸ்பிஹேவியர் பண்ணிடுறாரு அவங்க தங்கையை. அவங்க தற்போது உயிரோட இல்லை, அவங்க இறந்துடுறாங்க. அப்போது அவர் தங்கைக்கு இப்படி பண்ணிட்டானே. ஏன் இறந்தாங்க?
ஏன் இறந்தாங்கன்னும் போது அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க தங்கை அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடந்து அந்த நேரத்தில் ஆற்காடு சுரேஷ் அவங்க தம்பி இப்போது பாலு என்ற பொன்னை பாலு, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இருக்க பாலு வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த நபரை தலையை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அந்த தலையை எடுத்துக்கிட்டு அந்த ஆற்காடு பொன்னை கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க மலையில் போய் உட்காந்துக்கிறார். அவர் வந்து இறங்க மாட்டேன்றார். யார்? ஆற்காடு சுரேஷ் அவங்க தம்பியை அந்த தலையை போய் வச்சுட்டு. ஆமாம், இதுதான் அவங்க வாழ்க்கையில் முதல் ஒரு 23-24 வயசில் அவருக்கு நடந்த சம்பவம். ஏன் இறங்க மாட்டேங்கிறாங்க? போலீஸ் பிடிச்சிருவாங்களே அப்படின்னு கொண்டு போய் உடனே அங்கேருந்த காவல்துறை, அப்போது காவல்துறை மைக்கெல்லாம் வச்சு அலௌன்ஸ் பண்ணுது, நீங்கள் வரணும் கீழே வாங்க அப்படின்னு. அப்போது அங்கேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வராரு. நீங்கள் இங்கே இருந்தாவே சரி வர மாட்டீங்கன்னு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு நேராக இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க. இங்கே சென்னையில் வரும்போது முதல் முறை அந்த வழக்கில் அவர் சிறைக்கு போயிட்டு வந்துடுறாரு பாருங்க. அந்த சிறைக்கு போயிட்டு வந்துட்டார். ஆமாம், சிறைக்கு போயிட்டு வந்துடுறாரு. அடுத்த வெட்டி தலையை கொண்டு போய் மலையில இருந்து கீழே இறங்கி மறுத்தவர் வழக்கு உள்ள ஜெயிலுக்கு போய் தப்பிச்சுட்டு. ஆமாம், ஜெயிலுக்கு போயிட்டு அதாவது பிணையில் வெளியே வந்துடுறாரு. இந்த கேஸுங்கள் ரொம்ப நாள் நடந்தாலும் ஒவ்வொரு கொலை கேஸுங்களும் இப்போ ஆற்காடு சுரேஷ் மேலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதுவரைக்கும் 7 கொலை, 17 கொலை முயற்சி, 13 ஆள் கடத்தல் வழக்கு, மொத்தம் 38 வழக்கு அவர் பேரில் இருக்குது. ஆற்காடு சுரேஷ் பேரில் 38 வழக்குகள் அவர் பேரில் நிலுவையில் இருந்துச்சு அவர் உயிரோடு இருக்கும்போது. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முறை சிறைக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு வந்து சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த சுகு என்ற சுகுமார் என்ற ஒரு நபரோட தொடர்பு கிடைக்குது. உடனே இங்கே இருந்தபோது அப்பா அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்கன்றது சைதாப்பேட்டை பக்கம். அவர் வீடு அங்கே இருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் சைதாப்பேட்டையை நோக்கியிருக்கு. ஆனால் அவங்க புளியந்தோப்பு, அந்த பகுதி புளியந்தோப்பு, பேசன் பிரிட்ஜி, வேசர்பாடி, அங்கே வந்து அப்போது அதாவது பங்குமார் வீரமணிக்கு நிகராக ஒரு ரவுடி அங்கே இருந்தார். சின்னா என்ற சென்னை கேசவலுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ரவுடி, மாற்றுக்கருத்து இல்லை, பெரிய ரவுடி. அப்போது ரொம்ப யங்ஸ்டரு சுரேஷ்ன்ற ஒரு நபர். அப்போது அந்த அவங்க தங்கை கொலை வழக்கு, அவங்க தங்கையை இது பண்ணவொன்னு அந்த கொலை வழக்கில் போயிட்டு வரும்போது கூட சுரேஷ் தான். 2வது இந்த சைதாப்பேட்டை சுகுமார் கூட தொடர்பு ஏற்படும் போது அவர் மூலிமா 1988 செம்மர கடத்தல் வழக்கில் அங்கே பயங்கரமாக இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது அப்படின்னு அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து இதுக்கு மேலே அங்கே இருக்கவே முடியாதுன்றது அங்கே இருக்க ஒரு அங்கே தவறான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேங்ஸ்டர் தான் அப்பு. புது கேரக்டர் கொண்டு வரீங்க. ஆமாம், அதுதான் காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் இருந்த அப்பு காலமானார் பார்த்தீங்களா, அவர் எங்கெங்கயோ போகுது. ஆமாம், அவர் வந்து அப்பு வந்து சைதாப்பேட்டையில் வந்து தங்குறாரு. அப்போ சுகுமாரோட அப்புக்கு தொடர்பு ஏற்படுது. அப்போது சுகுமார் கூட இருக்க சுரேஷுக்கும் அப்பு கூட தொடர்பு ஏற்படுது. அப்போது ரொம்ப யங்ஸ்டராக இருக்க, ரொம்ப துருத்துருன்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், விஜயவாடாக்குள்ளேயே இப்போ போக முடியாமல் பண்ணிட்டான் சீனிவாச ரெட்டின்னு ஒருத்தன், என்னால் ஆமாம் இல்லைன்னா நான் திரும்ப விஜயவாடாவில் எனக்கு பல லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், உங்களெல்லாம் பெரிய செட்டில் ஆக்கி விட்ருவேன் அப்படின்னு அந்த இளைஞர் அப்கமிங் இளைஞர்கிட்ட கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணோன்னு என்ன ஆயிடுறாங்க. சரி அண்ணா உனக்காக நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுகு என்ற சுகுமார் வந்து விஜயவாடாவில் இருக்க அந்த சீனிவாச ரெட்டியை நான் போட்டுறேன்னான்ற. அப்போ கூட சுகுமார் கூட சுரேஷும் போகிறார். அப்போ இந்த சுரேஷும் சுகுமாரும் சென்னையிலேருந்து விஜயவாடாவில் போய் அந்த சீனிவாச ரெட்டியை கொலை பண்ணுறாங்க. இதுதான் அவரோட வெளியே பண்ண முதல் கொலை. அப்போ அந்த கொலையில் அவர் கைது செய்யப்பட்டவன தான் ஒரு சுரேஷ் உதவியாளரை போய் வேலையை முடியும். ஆமாம் ஆமாம், 2 பேர் A1 A2. சுகுமார் வந்து அப்புக்கு விசுவாசி, இவர் வந்து அவருக்கு நண்பர் ஆயிடுறாரு. அப்போது பரிச்சயம் ஆகிடுது. அப்போ ஒரு கொலை பண்ணிட்டு வந்தோன்னே தெரு சுரேஷ்ன்னு இருந்தோடனே அப்போது என்ன பேரில் கொண்டு வரலாம், நீ எந்த ஊர் பூர்வீகம், என்ன உன் சொந்த ஊர் எதுனா ஆற்காடு. அப்போ ஆற்காடு சுரேஷா அந்த முதல் கொலையில் தான் ஒரு பிரபலம் ஆகுறாரு. இந்த கொலை மூலம் தான் பிரபலம் ஆயிருக்காரு. பிரபலம் ஆந்திராவில் பண்ண கொலை. ஆமாம், விஜயவாடாவில் அந்த கொலையில் அங்கே சிறையில் இருந்துட்டு வெளியே வராரு. அங்கேயும் கைதாகி சிறையில். ஆமாம், கைதியாகி சிறையில் இருந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவரை என்ன பண்ணுறாரு, பங்குமார் அவரோட, ஆமாம் பிரபல ரவுடி, அவருடைய வலது கரமாக இருந்தவர் தான் வந்து அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் இந்த சுகு என்ற சுகுமார். இன்னொருத்தரும் அவருக்கு பங்குமார் கூடியே இருந்தாங்க, லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி இருந்தவங்க வெங்கடேசன் ஒருத்தர். அப்போ அந்த வெங்கடேசன் ஓவராக ரொம்ப வளர்ந்துக்கிட்டு வராரு அந்த பகுதியில். அப்போ சுகுமார் என்னடா நம்மளும் இங்கே இருக்கிறோம், இந்த இடத்துல வெங்கடேசன் வளர்றானே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசனை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷ் கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஆற்காடு சுரேஷ் சொல்கிறாரு, சரி அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியும் துணைக்கி கூப்பிட்டுக்கிறார்.
பொன்னை பாலுவையும் கூப்பிட்டுக்கிறார். பாலுவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு, அதாவது ஆற்காடு சுரேஷ், அதாவது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சம்பவம்னா அந்த ஜிகிர்தண்டா சம்பவம்னா தரமான சம்பவம்ட்டு, அந்த மாதிரி என்ன பண்ணுறான் ஆற்காடு ரவுடிகள்லாம் பிரபலமாக பார்க்கும்போது சைதாப்பேட்டை மார்க்கெட் ரோட்டில் அந்த சுகு என்ற சுகுமாரும் ஆற்காடு சுரேஷ் இவங்க 2 பேருமே அந்த வெங்கடேசனை வந்து மார்க்கெட் ரோட்டில் ஓட விட்டு வெட்டிட்டு கத்தியை ஆற்காடு சுரேஷ் சுற்றிக்கிட்டே வர்றார். இது வந்து சென்னையே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு அசம்பாவிதம், ஒரு பெரிய கொலை இது. இந்த கொலையில் வந்து ஆற்காடு சுரேஷ் ஓவர் நைட்டில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுறாரு, ரொம்ப பிரபலமாயிட்டார். ஆமாம், அந்த கொலையில் தான் என்ன பண்ணுறாங்க, ஆற்காடு சுரேஷ் சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு வந்து அடைக்கிறாங்க. 22 மாதங்கள் சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கிறாங்க. சுகுமாரை வந்து வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க. 22 மாதம் பொறுத்து வெளியே வராரு. வெளியே வந்தோன்னே அப்படியே கொஞ்சம், அதான் சொல்கிறேன், இந்த மெட்ராஸ் பாஷையில் சொல்லணுன்னா சென்னை பாஷையில் தௌலத் ஆயிடுறாங்க, ஒரு கெத்தாயிடுறாங்க. அப்படின்னும் போது இவர் புளியந்தோப்புக்குள்ளே போகிறாரு. அங்கே பெரிய ரவுடியாக இருந்த ரவுடிக்கு இவரை, நீ என்னடா பெரிய ரவுடி, நானே 3 கொலையை பண்ணிட்டு பெரிய பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டேன், அவருக்கு நேராக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. சுரேஷ், ஆமாம், சின்னாக்கு நேராக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இவன் சரியே இல்லை, இவன் நடவடிக்கையே சரியில்லைன்னு அவங்க அப்பா அம்மா ஊருக்கே போயிட்டாங்க, வீட்டை பூட்டிட்டு. அப்போ அந்த வீட்டில் ஆற்காடு போய் அங்கே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆற்காடு அங்கே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், அவரை தேடி வெளியாளுங்க, சிறை சவகாசம், சிறை பறவைகள்லாம் அவரை தேடி வந்தோடனே அங்கே போலீஸுங்க வருதுன்னா உடனே சின்னா வந்து கூப்பிட்றாரு, உங்ககிட்ட உன்னால் இங்கே ஏரியாவுக்குள்ளே புது ஆளுங்கள்லாம் வராங்க, இதெல்லாம் நல்லதில்லை, தடிங்கள் உள்ளே வருது, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 முறை வார்னிங் கொடுக்குறாரு. பட் அவர் சின்னா கூட தான் ஆற்காடு சுரேஷும் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்துடுது, அவர் சொல் பேச்சு இவர் கேட்குற மாதிரி ஆகிடுது. ஒரு கட்டத்தில் வந்து சின்னா கூப்பிட்றாரு, சரி உன்னை தேடி நிறைய பேர் வரும், அவங்க வீடு சும்மா இருக்க கூட நான் கிளப் ஆக்கிக்கலான்றார். கிளப் ஆக்கிக்கலான்னும் போது ஆற்காடு தரமாட்டேன்ட்டார். இப்போ இந்த மோட்டிவ் 2 பேருக்குள்ளே இருக்குது, என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம், யங்ஸ்டர் ஃபுல்லாக அவன் பின்னாடி நிற்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஈகோ ஒன்று வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, சின்னா வந்து தன்னுடைய பணம், பெரிய ஆள் இல்லை, அவர் தன்னோட பணபலத்தில் போலீஸ்கிட்ட சொல்லி அப்பப்போ ஒரு கேஸை வந்து அப்பப்போ கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ண வைக்கிறது, இல்லை போலீஸ் அடித்து கூட்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதையும் மீறி ஆற்காடு சுரேஷ் வளர்ந்துக்கிட்டே இருக்காப்புல, பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஏரியா? புளியந்தோப்பு இந்த பகுதி, புளியந்தோப்பு நரசிம்மாபுரம்னு பேர், அது விநாயகபுரம்னு இந்த பக்கம், அதாவது P1 காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதி. இங்கே வந்து ரொம்ப வேகமாக ஆற்காடு சுரேஷ் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாரு. சின்னாவால் ஒன்றுமே அவரை சமாளிக்கவே முடியல இந்த நேரத்தில். இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சின்னா வந்து அந்த வீடை கேட்டு பார்க்குறாரு, கேட்கல, ஒரு சின்ன தகராறில் எல்லாருக்கும் நேரம் பப்ளிக்கில் ஒரு அடி அடிச்சிடறாரு. ஆற்காடு சுரேஷுக்கும் சின்னாவுக்கும் ஒரு 11-12 வயசு வித்தியாசம். அப்போது அடித்தவொடனே இவர் வந்துடுறார். அங்கே தான் இவருக்கு தன்மானம் வந்து, நானே ஒரு பெரிய ரவுடி ஆகிட்டேன், என்னையே எல்லாருக்கும் நேரம் அடிச்சிட்டேன்றது ஆற்காடு சுரேஷை சின்னா அடிச்சிட்டார். அடித்த உடனே அப்போ தான் வந்து நானே இப்போ ரவுடி ஆகிட்டேன், என்னையே வந்து நீ வந்து அடிக்கிறியான்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பகை உருவாயிடுச்சு. உருவானோன்னு ஆற்காடு சுரேஷ் இப்படியே வந்து பெரிய பெரிய சம்பவங்கள் ஏற்படுறாரு. இதுக்கு நடுவில் ஒரு 4-5 குண்டர் சட்டம் ஆற்காடு சுரேஷ் மேலே போட்டுறாங்க. என்ன காரணத்தினால? அதாவது முதல் வழக்கு ஒன்று சைதாப்பேட்டையில் அந்த ஒரு கொலையில் அதுலேயும் குண்டர் சட்டம் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்கடேசன் கொலை, அதுலேயும் அது ஒன்று, விஜயவாடாவில் இருக்க கேஸு, இந்த மாதிரி HS லிஸ்ட்டில் அதாவது 38 வழக்குகள் இருந்தாலும் ஆற்காடு சுரேஷ் HS1, அப்புறம் HS1 ஒரு கொலையில் பண்ணாங்க, HS1A கொண்டு வந்துட்டாங்க. அப்போது 38 வழக்கு இருந்தாலும் அவர் ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடியாக இருக்கிறது புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் ஆகிட்டார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இப்படியே போயிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கூட இருக்க சின்னாக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் நடுவில் ஒரு நபர் இருக்கார். அவர் என்னன்னு கேட்டால் வெள்ள உமான் பேர், உமா என்ற உமாசங்கர், வெள்ள உமான்வாங்க. இந்த மோட்டிவ் இப்படியே போயிட்டே இருக்குது. சிறைக்கு போகிறாரு, சிறையிலேருந்து வராரு, லோக்கல் ஏரியாவில் பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இவர் எப்போ லோக்கல் ஊருக்குள்ளே போனாலும் அங்கே உடனே யாராவது, அங்கே ஒரு ஆள் இருக்கார், யாருன்னு கேட்டால் அங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு பழைய ரவுடி இருக்கார். அவர் வந்து உடனே சின்னாக்கிட்ட ஏதாவது தவறான தகவல் சொன்னோன்னே உடனே சின்னாவும் உடனே போலீஸ்கிட்ட சொன்னால் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதே ட்ராக் இப்படியே போயிட்டே இருக்குது. 2010ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2010ஆம் ஆண்டு சின்னாவும் அவர் கூட பகத்சிங்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டும் பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. பூந்தமல்லி நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிட்டு அங்கேருந்து
குமலாஞ்சாவடியில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மார்ச் மாதம், நினைவு சரியாக இருந்துச்சுன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் 30 அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏப்ரல் 30 அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அட்டன் பண்ணி சின்னாவை வந்து 21 பேர் இறங்கி வெட்டிடுறாங்க. 21 பேர். அதில் மெயினாக வந்து ஆற்காடு சுரேஷ் தான் காருக்குள்ளேருந்து ஒரு பாதி உடலை வெளியே இழுத்து போட்டு வெட்டி, ரொம்ப கொடூரமான கொலை. அங்கே கூட இருந்த பகத்சிங்கையும் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலை வந்து நினைவு சரியானுச்சுன்னா 2010, அது 2010ஆம் ஆண்டு. இந்த 2010ஆம் ஆண்டு இந்த ஒரு பெரிய கொலை என்னாச்சு. அப்போ வந்து சபர்பன் வந்து ஜாங்கிட்டு கமிஷனர் அந்த பக்கம் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, குமலாஞ்சாவடினோடனே இவர் மறுநாளே வந்து இதில் வந்து நம்ம பெரியபாளையம் காவல் நிலையத்தில் நீ அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகணும்னா அந்த வழக்கில் வந்து ஒரு 21 பேர், அந்த வழக்கில் வந்து ஒரு 21 பேர் போய் இது கைது பண்ணுறாங்க. 21 பேர் போலீஸார். வேல்முருகன், ராஜேஷ், கே நகர், அம்பேத்கர் காலனி பகுதியை சார்ந்தவங்க, சதீஷ், குன்றத்தூர் ராசி, அப்புறம் சிசிங் ராஜா, இவங்க கூட தொடர்பு ஏற்படுது. மோஸ்ட்லி ஆற்காடு சுரேஷ் கூட இந்த பல கொலைகளில் 2-3 கொலைகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிசிங் ராஜா, தாம்பரம் சிசிங் ராஜா தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த கேஸில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றார். அதில் ஒரு குண்டர் சட்டம், அந்த குண்டர் சட்டத்தில் வெளியே வர்றார். அதுக்கப்புறம் சேலையூரில் வந்து இந்த சிசிங் ராஜா, அதுக்கப்புறம் வந்து சிசிங் ராஜா கூட பொன்னைபால் அவர் தம்பி சுகு என்ற சுகுமார், இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே மணல்மேடு சங்கர் கூட இருந்த குர நடராஜன் ஒருத்தர் இருக்கார். குர நடராஜன், அந்த குர நடராஜன் வந்து ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை யாரையோ ஒருத்தரை வெட்டலான்னு ஒரு சர்ச் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து காவல்துறை வந்து சேலையூர் பகுதியில் வந்து குர நடராஜன் என்கவுண்டர் பண்ணிடுது. என்கவுண்டர் பண்ணோன்னே அதோட மறைஞ்சு இவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. விரைவாக ஆற்காடு மாட்டிக்கிறாரு. ஆற்காடு தூக்கிட்டு வந்து திரும்ப ஒரு குண்டர் சட்டம் போடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் எந்த ரவுடிக்குமே அவ்வளோ போடாது 15 குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் தப்பிச்சிட்டாரு. 15 முறை குண்டர் சட்டம் ஆற்காடு சுரேஷுக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய ரவுடி. ஆமாம், அந்த வழக்குலேருந்தும் அப்படியே வெளியே வர்றாரு. வந்த உடனே பார்த்தோன்னே நான் சொன்னேன்ல, இந்த முதல்ல இந்த உமா என்ற உமாசங்கர், வெள்ளை உமான்ட்டு, இந்த வெள்ளை உமா என்ன பண்ணுறாரு, இந்த ஏரியாவில் சின்னாவையும் விட்டுட்டான், சின்னாவையும் வெட்டி கொண்டுட்டான். இப்போ இவன் தலை தூக்குறானேன்னும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ரவுடி உருவாகுறாங்க. ஆதிமூலம் அப்படின்றவரோட மகன்கள் 7 பேர். அதில் 7 பேரில் நிறைய எல்லாம் படிச்சுட்டு நல்லா செட்டில் ஆனவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தென் என்ற தென்னரசு, அவருடைய தம்பி சரவணன் என்ற பாம் சரவணன் பிரபல ரவுடி, உங்களுக்கே தெரியும். தென்னரசு, தென் என்ற தென்னரசு. அப்போது தென் என்ற தென்னரசோட இன்ஸ்ட்ரக்ஷனில் பாம் சரவணனும் ஈசிஆர் மணி, இவங்க 2 பேரும் சேர்ந்து சின்னாக்கு எப்படி வலதுகரமாக ஒரு டைமில் இருந்த உமா என்ற வெள்ளை உமாசங்கர் வந்து ஆற்காடு சுரேஷ் கிட்டே இருக்காப்புல. அப்போ நீ இவ்வளோ தூரம் பண்ணுறல, உன்னை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட இருக்கவனை போட்டுறோம் அப்படின்ட்டு வெள்ளை உமா என்ற உமாசங்கரை நீலாங்கரையில் வச்சு பாம் சரவணன், தென் என்ற தென்னரசு, அந்த தென் என்ற தென்னரசு தான் பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவர் அந்த வழக்கில் வந்து தென் என்ற தென்னரசையும் பாம் சரவணன், சிசிங்ரா, இது நம்ம ஈசிஆர் மணி, இவங்க 3 பேரையும் கைது செய்கிறாங்க. வெள்ளை உமாவை அவங்க கொலை செய்துடுறாங்க. ஈசிஆர் இந்த மோட்டிவ், என் கூட இருந்தவனை கொண்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு மோட்டிவில் திரும்பவும் இவர் மேலே அப்படியே அட்டன் பண்ணுறது பல வழக்குகளை இவரை கைது பண்ணுறாங்க. தென்னரசு நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தான்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த சமயத்தில் ஆம்ஸ்டாங்கோட தொடர்பு வந்துச்சா? அந்த விஷயத்தை பிறகு சொல்லுவீங்களா? இல்லை, அந்த இடத்துல தான் ஆம்ஸ்டாங்கு அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் டைரெக்டாக ஒரு நேரடி தன் கூட இருக்கவனே ஒருத்தன் வெட்டி கொள்றான்ல, தன்னோட கட்சி நிர்வாகி, ஆம்ஸ்டாங்கோட கட்சியோட நிர்வாகி ஒன்று. 2வது ஒரு பிரபல ரவுடியில் பாம் சரவணனோட அண்ணன்ல தென் என்ற தென்னரசு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஆற்காடு சுரேஷ் கூட இருக்க உமா என்ற வெள்ளை உமாவை வெட்டி கொண்டோன்னே திரும்ப ஒரு சிறைக்கு போயிடுறாரு. அந்த டைமில் யார் சிறை போகிறாங்க? 2015 பிப்ரவரி மாதம் இவர் சிறைக்கு போயிடுறாரு. யார்? ஆற்காடு சுரேஷ். அப்பப்போ புது அதிகாரி வரும்போது தூக்கிட்டு வந்து ஒரு கேஸில் வாரண்ட் ஆகிடுவாங்க, இன்னொரு கேஸில் போக மாட்டாங்க. அப்படின்னும் போது தூக்கிட்டு அடைச்சிட்டு இப்போது நிறைய வழக்கு இருக்கும். இந்த வழக்கில் போய் அவங்க ஆஜராக முடியாமல் வெளியே வந்தால் பிடிச்சிருவாங்களோ, ஏதோ ஒரு இடத்துல கோர்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே வாரண்ட் ஆகிடும். 2 முறை வந்தோன்னா வாரண்ட்டை ரீகால் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே அந்த ஸ்டேஷனில் ஒரு புட்டை வச்சு ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்படி ஒரு குண்டர் சட்டத்தில் போட்டாங்க 2015ஆம் ஆண்டு. அப்போ போடும்போது இவர் உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு ஸ்கெட்ச் போடுறார்.
தென்னை போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது ஒரு 7 பேரை செட் பண்ணுறாரு தென்னரசை கொள்றதுக்கு. அவர் தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு ஆமாம், அவர் ஒரு 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 மாவட்ட பொறுப்பில் இருக்கார். தென்னரசு வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, 2015ஆம் ஆண்டு இந்த வெங்கல் பக்கத்தில் காவேரிப்பாக்கம்னு ஒன்று, காவேரிப்பாக்கம் அங்கே வந்து பைபாஸ் கூட்டு ரோட்லேயே ஒரு திருமணம் இருக்குது. அங்கே அவரோட அம்பேத்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட நண்பர். அந்த திருமணத்துக்கு அவரும் அவரோட நண்பர் அம்பேத்கரும் போகிறாங்க. அங்கே தென்னரசு, அவங்க அம்மா, அவங்க மனைவி, அவங்க அந்த திருமணத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த திருமணத்துக்கு போயிட்டு கீழே வராரு. அவங்க மனைவி மகள்லாம் மனைவியும் அம்மாவும் நிற்கிறாங்க. உடனே டிரைவரை கார் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க அம்மாவை ஏற்றி உட்கார வச்சுட்டாரு, மனைவியை ஏற்றி உட்கார வச்சுட்டார். 3வது இவர் ஏற போகிறாரு. அந்த டைமில் இறங்கி அட்டாக் பண்ணுறாங்க அவரை. யார்? பொன்னை பாலு, சிசிங் ராஜா, ஜெய்சீலன் ஒருத்தர், கலாநிதின்னு ஒருத்தர், அசோக் குமார்னு ஒருத்தர், மொத்தம் 5 பேர் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி அங்கேயே ரத்த வெள்ளத்தில் வெட்டிடுறாங்க. அந்த ஸ்பாட்டில் இருந்து காருக்குள்ளே உட்காந்து கையை தடுத்த தென்னரசோட மனைவியோட கையிலையும் வெட்டுப்படுது, அவங்க கையிலையும் வெட்டுப்படுது. இந்த உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுவும் காவேரிப்பாக்கம் இங்கே தானே நடக்குது, அங்கே வந்து திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த கொலையில் வந்து ஜெயிலுக்குள்ளே ஆற்காடு தான் பண்ணார். அப்போ அவருக்கு கூட வந்து நாகேந்திரனும் ஜெயிலுக்குள்ளே இருக்கார். அப்போ நாகேந்திரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இந்த வழக்கில் இந்த 5 பேர் இல்லாமல் சிறைக்குள்ளே இருந்து கொலைக்கு தூண்டுதல் காரணமாக ஆற்காடு சுரேஷ் மேலே 120B போடப்படுது. கூட சிறையில் இந்த நாகேந்திரன் பேர்லேயும் 120B போடுது. நாகேந்திரன் அவர் பேர்லேயும் 120B ஃபைல் பண்ணப்படுது. அந்த வழக்கையும் முடிச்சுட்டு ஆற்காடு அந்த வழக்குலேருந்தும் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறாரு, 2018ஆம் ஆண்டு இதில் சிறையிலேருந்து குண்டர் சட்டத்திலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வராரு. திருந்தலாம் நினச்சிட்டாரோ, திருந்தலால் மறைந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம், சைலண்டாக இருக்கலாம். 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அந்த முதல்ல சொன்ன சின்னாக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு இருந்த ஒரு ராதான்ற ஒரு வயதானவர், இதுக்கு நடுவில் அவர் சிறையிலேருந்து என்ன பண்ணுறாரு, சிறையில் அவருடைய நண்பர் டிபி சத்திரம் தட்சிணான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சிறை இருக்கிற யாரை சொல்கிறீங்க இப்போ? ஆற்காடு சுரேஷுக்கு அவரோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், டிபி சத்திரம் தட்சிணான்ட்டு. அவர் தான் பெரிய சென்னையோட கஞ்சா வியாபாரியாக ஒரு கட்டத்தில் கஞ்சா வியாபாரியாக இருந்தவர். அவருக்காக என்ன பண்ணுறாரு, கஞ்சா விற்பனையில் ஒரு தகராறு ஏற்பட்டவுடனே சிறையிலே வச்சு குமார்னு ஒருத்தனை கொலை பண்ணிடுறாரு. ஆற்காடு சிறைக்குள்ளேயே வச்சு குமார்னு ஒருத்தனை கொலை பண்ணி. இந்த வருஷம் இது வந்து 2016 2017 காலகட்டத்தில் கொலை பண்ணிட்டு அதுலேயும் ஒரு குண்டர் சட்டம் போடுறாங்க. திரும்ப அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து அருப்பு குமார்னு ஒருத்தனை திரும்பவும் அருப்பு குமார்னு ஒருத்தனை அட்டன் பண்ணுறாரு. மிஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த முதல்ல ராதாகிருஷ்ணன் சொன்னல, அவரோட பையன் வந்து வழக்கறிஞர் சம்பத்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க அப்பாவும் பிள்ளையும் தான் அந்த மாதிரி நம்மளை சேர்ந்து எல்லா இடத்துலையும் நம்மளை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆற்காடு ராதாகிருஷ்ணனை டார்கெட் பண்ணுறாரு. அந்த வயசான 60 வயசால் கரெக்டாக 7 பேர் சேர்ந்து 2018ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி, அதாவது 5/5/2018 7 பேர் சேர்ந்து புளியந்தோப்பு லிமிட்லேயே அந்த ராதாகிருஷ்ணனை வயதானவரை கொலை செய்துடுறாங்க. கொலை செய்துட்டு சிறைக்கு வந்துடுறாரு. சிறைக்கு வந்துட்டு 2018 உள்ளே வராரு. 2018 எண்டு 19 வெளியே வந்துடுறாரு. 18 எண்டுலேயே வந்துடுறாரு. 19 இறுதியில் வந்து அவரை வந்து வேற ஒரு இடத்துல கைது செய்கிறாங்க. கைது செய்யப்பட்டவுடனே வேற வேலூர் பக்கத்தில் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அவர் கொண்டு வராங்க. திரும்பவும் சிறையில் குண்டர் சட்டத்தோடு அடைக்கிறாங்க. திரும்ப வெளியே வந்து அப்போது கமிஷனராக இருந்த சென்னை மாநகர் காவல் ஆணையராக இருந்த ஏகே விஸ்வநாதன் நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக 2020 19 அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு. திரும்ப 2021 ஒரு அதிகாரி அங்கே வர்றாரு. அந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்தோடனே, இல்லை நீ சிறைக்கு தான் போகணும், உனக்கு பெரிய த்ரெட் இருக்குது. கூப்பிட்டு பார்க்குறாரு, வரல. இல்லைடா நீ உள்ளாரு, உனக்கு த்ரெட் இருக்குது, ஒன்றை கொண்டுருவாங்க, இல்லை நீ யாரையா கொண்டுருவ, நீ ஒன்றே வான்னு கூப்பிட்றாங்க. ஒரு வரமாட்டேன்ட்டார். உடனே இவர் ஏரியாவுக்குள்ளே எப்போ வராருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் இவர் அங்கே இருக்க ஒரு ஆடு தொட்டிக்கு வராரு. வரும்போது அவரை கொத்தா பிடிச்சிடறாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில்
அவரை கொண்டு வந்து சிறையில் போடுறாங்க. அதுதான் ஆற்காடு சுரேஷ் கடைசியாக சிறைக்கு போனது 2021 மார்ச் மாதங்களில். போயிட்டு உடனே ஒரு 4-5 நாளில் வெளியே வந்துடுறாரு. உடனடியாக வந்துடுறாரு. எப்படி வர முடியும்? என்ன இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் புட்டப்லாம் போட மாட்டேன், இப்போ நான் வந்திருக்கேன், உன் மேலே இருக்க கேஸ் மேல் இடத்துல அழுத்தம், நீ உள்ளே தான் போகணும் அப்படின்றாங்க. உடனே பிடிச்சி உள்ளே போகிறாங்க. உடனே வந்துடுறாரு சின்ன கேஸில். அப்போ அந்த டைமில் எல்லா கேஸும் வேறு எதுவும் அவர் சம்பவங்களில் ஈடுபடல. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஏரியாக்குள்ளேயே வரல. 2021 கிளப்பு ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ எங்கேயோ ஒரு கிளப்பு வச்சுக்கிட்டு அந்த கிளப்பை நடத்திக்கிட்டு வேறு எங்கேயோ இருந்துட்டு அந்த கிளப்பு காசை வாங்கிட்டு அப்படியே இருந்தவர். காலம் அவரை கொண்டு வருது, எங்கள் விதி கொண்டு வருது. 2023 ஆகஸ்ட் 18ஆம் தேதி அந்த அந்த பழைய கொலை ஒன்று, அந்த அருப்புக்குமார்ன்ற கேஸில் போய் அவர் ஆஜராக வர்றாரு. அந்த இடத்துல ஆஜராக வர்றாரு. அங்கே வரும்போது அவர் கூட அந்த கஞ்சா வியாபாரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, தட்சிணான்றவர், அவரும் கூட வர்றாரு. கூட இவரோட வழக்கறிஞர் இன்னொருத்தர் இருக்கார், அவரும் கூட வர்றாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டு முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு இருக்கான் மாதுன்னு இருக்கான், பட்டினப்பாக்கத்தில் இருக்கான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. சாப்பிடலான்னு சொல்லிட்டு பட்டினப்பாக்கம் அந்த செட் கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பயே இவருக்கு கரெக்டாக பின்னால் ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க எல்லாரும். எப்போது இவரை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது எதுக்கு இதை சொல்கிறோன்னா, சின்ன விஷயத்தில் இவர் இதை தான் பண்ணார். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கோர்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடித்தவொடனே போட்டுறாரு. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளைகின்ற மாதிரி இவரும் அதே இடத்துல கோர்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட வந்திருக்காரு. சின்னாவோட ஆட்கள் யாரும் இல்லை, வேறு எங்கேருந்தோ ஆட்கள் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் நவீன் ஒருத்தர், அந்த தனபால்னு ஒருத்தர். அந்த நவீன் தான் தீபக் ராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு யங்ஸ்டரு, மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். இவர் ஆற்காடு ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு முடிக்கிறாரு, அங்கே ரத்த வெள்ளத்தில் வெட்டி போட்டுடுறாங்க. போட்டுட்டு மறுநாள் சரண்டர் ஆகிடுறாங்க. பாம் சரவணனுக்கு தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் வந்துச்சுல்ல. தென்னவனை இவர் போட்டு தள்ளினதுனால தென்னரசு, அதாவது இந்த கொலை நடக்கும்போதே ஸ்ட்ரீட் ரவுடிகள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டால், தென்னை போட்டான்ல அவன் தம்பி பாம் சரவணன் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். ஆனால் பாம் சரவனுக்கு யார் மேன் பவராக இருந்திருப்பாங்க? அப்போது இதில் ஆம்ஸ்டாங் சப்போர்ட் தலையீடு இல்லாமல் இருக்கும். அவர் தான் எந்த கொலை நடந்தாலும் நம்ம ஆம்ஸ்டாங்கை பற்றி சொல்கிற ஒரு சம்பவத்தில் வட சென்னையை பொறுத்தளவுக்கு தென்னரசு ஆம்ஸ்டாங் கட்சியில் இருந்தார் அப்படின்றதுக்காகவும் அந்த நேரத்தில் எப்படி பேசப்பட்டதுன்னா, ஆற்காடு சுரேஷ் தென்னையை ஆம்ஸ்டாங்கே கூப்பிட்டு ஒழுங்காரு இல்லை உன்னை போட்டுருவேன்னு அவர் சொன்னதாகவும், அதுக்கு ஆம்ஸ்டாங் சரவணனை வச்சு பண்ணதாகவும், இப்படிலாம் ஒரு பேச்சு குற்றச்சாட்டுகள் இதுக்கு பின்னாடி குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் சம்பவம் நடந்தது 23ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. அந்த நேரத்துலலாம் இந்த பொன்னை பாலுன்றவர் எதுவுமே இதில் இறங்கல. அப்போ தனபால்னு ஒருத்தர் இருக்கார், நவீன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எதனால் கொலை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. எதனால நாங்கள் கொலை பண்ணோம், ஆற்காடு சுரேஷ் எதனால் கொல்லப்பட்டாருன்னு சொல்லவே இல்லை. யார் அவங்க சொல்லவே இல்லை. இப்போ இவர் சொல்கிறார்ல, எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க அதனால். ஆனால் அவங்க சொன்னாங்களா, நாங்கள் இவங்க கொடுத்த மாதிரி அவங்க கன்செஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னாங்களா இதனால தான் நாங்கள் கொன்னோம் அப்படின்னு? அப்போதைக்கு வெளியே வரல. இல்லை, ஆற்காடு சுரேஷ் சொன்னதாக வெளிவந்த தகவல்கள் என்ன அப்படின்னா, பொன்னை பாலு சொன்ன தகவல் என்னன்னா, எங்கள் அண்ணனை என்னையும் வெட்டிடுவேன்னு சொன்னாங்க, அதனால் நான் எங்கள் அண்ணனை வெட்டுறதுக்காக பழி தீர்க்கிறதுக்காக நான் வெட்டினேன் அப்படின்னாரு. இப்போ நம்ம அதில் நல்லா பார்க்கும்போது இதில் அவர் கூட சேர்ந்து மொத்தம் 8 பேர் முதல்ல சரணடைந்தாங்க. அப்புறம் 3 பேரை கைது செய்யப்பட்டாங்க. இந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்க அருளோட அப்பா வழக்கறிஞர் படிச்சிருக்காரு, வழக்கறிஞராக இருக்காரு, கோர்ட்டில் ப்ராக்டிஸாக ஏதோ மண்ணுலாம் போட்டிருக்காரு, பெடிஷன்லாம். அவங்க அப்பா கோபால், திருநன்ற ஊர். அவர் அருளோட அக்காவை தான் பொன்னை பாலு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ பொன்னை பாலோட மச்சான் தான் அருள் ஒன்று. இது ஒரு பாட்டு. மீதி இருக்க 8 பேருமே ஆற்காடு கூட எந்த வகையிலும் தொடர்பு, 6 பேருமே தொடர்பு இல்லாதவங்க. அந்த 8 பேர் சரண்டர் ஆனவங்க. பாலு ஒரு தம்பியோட மச்சான், தனக்கும் மச்சான்ற மாதிரி அருள் ஒரு கேட்டகரியில் வந்துடலாமே தவிர மீதி யாருமே ஆற்காடோட பழைய ப்ரீவியஸ் கேஸில் இன்வால்வ் ஆனவங்க கேஸ்காரங்க கிடையாது. அவங்க பாஷையில் சொன்னால் கேஸ்காரங்களும் கிடையாது, அவரு கூட ட்ராவல் பண்ணவங்களும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தெரியுங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவங்கடம்னு ஒரு ஆள். அவர் ஆற்காடு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு, கூட முன்ன பின்ன அவர் கூடலாம் இருந்திருக்காரு தவிர மீதி யாருமே ஆற்காடுக்கு தெரியாது. இது ஃபுல்லாக பொன்னை பாலுவோட டீம். இது அண்ணனுக்காக பழி திருத்தப்பட்டேன்னு அவர் சொன்னாலும் ஆற்காடு
கரெக்டாக தன்னோட 49வது வயதில் 38 வழக்கு, 7 கொலை, 17 கொலை முயற்சி, 13 ஆள்கடத்தல் வழக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 49 வயசில் வந்து 22 வயசில் ஃபீல்டுக்கு வந்து 49 வயசில் அவர் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து சின்னாவோட கொலை நேரத்தில் ஊடகங்களோ காவல்துறையோ எப்படி சொல்லப்பட்டதுன்னா, சின்னா வந்து ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார், அந்த பெண்ணு கூட வந்து இவர் மறுமணம் செய்து கொண்டார், அவரும் மறுமணம் செய்தார், இந்த பெண்ணுக்காக தான் இவங்க 2 பேரும் கொலை செய்தாங்கன்னு. இன்றைக்கி எப்படி பொன்னைபாலுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது, எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க அதனால் நான் கொன்னேன் அப்படின்னு. உங்கள் அண்ணனை கொன்னது யார் முதல்? உங்கள் அண்ணனை கொன்னது யாருன்னு ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு சாட்சியே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு கூட குற்றச்சாட்டு ஆதாரம் நிரூபிக்க முடியாது யாராலையும். இப்படி இருக்கும்போது இவர் சொன்ன பொய் உண்மையில் எவ்வளோ பொய் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுனால இவங்க 2 பேர் கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. ஒரு பெண் இருக்கலாம், ஆனால் இவங்களால தான் கொலை பண்ணிக்கிட்டாங்க, சின்னாவை கொலை பண்ணார் அப்படின்றதெல்லாம் அப்போது காவல்துறை மூலமாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்டில் அதுவும் ஒரு வகையான ஸ்கிரிப்டு தான். இதுதான் ஆற்காடு. 2002 அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 2023 முடிஞ்சு 21 வருஷம் பீக்கில் இருக்கிறாரு, 49 வயசில் இறந்துடுறாரு. இதுதான் ஆற்காடோட கதை. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாகுன்ற மாதிரி எவர் கிரீன் டைலாக்கு ஆற்காடுக்கும் அதே எவர் கிரீன் டைலாக் ஆகிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கொய்மிக்காக திரு விமலேஸ்வரன் மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.